வணக்கம் நண்பர்களே. ஃபைசல் அகமது பட்டேல் இவரை பற்றிய சில தகவல்களையும், இவர் கொடுத்துள்ள ஒரு பேட்டி எதுல அப்படின்னா நியூஸ் 18 சேனல்ல கொடுத்திருந்தார். அதன் மூலமாக காங்கிரஸ்ல ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அதிர்வுகள், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, நான் ஹைட்ரஜன் பாம்பு போட போறேன், ஹைட்ரஜன் பாம்பு போட போறேன்னு. இப்ப அவர் மேலேயே ஹைட்ரஜன் பாம்பு விழுந்துகிட்டு ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி மேலேயே பலர் ஒவ்வொருத்தரா ஹைட்ரஜன் பாம்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான நிலைமை. அதன் மூலமாக என்னென்ன தகவல்கள் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபைசல் அகமது பட்டேல்ங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனியா காந்திக்கு பல காலமாக 2020 அவர் இறந்து போனாரு. அது வரைக்கும் அவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார். அகமது பட்டேல் அப்படிங்கிறவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். பரூச் அங்கெல்லாம் இருந்தாரு. சூரத் இந்த இடத்துல ரொம்ப பிரபலம். அவர் காங்கிரஸ்ல ஒரு தவிர்க்க முடியாத தலைவரா இருந்தார். அவர் காங்கிரஸ் தலைவரா இல்லையே தவிர அவர் வச்சதுதான் காங்கிரஸ்ல சட்டம். ஏன்னா அவர் சோனியா காந்தி கிட்ட சொல்லுவாரு, சோனியா காந்தி உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இவருக்கு பதவி கொடுங்க, அவர் கொடுக்காதீங்கன்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பொசிஷன். சோனியா காந்தி அவரை விடவே மாட்டாங்க. என்ன ஆலோசனைனாலும் அவர் அகமது பட்டேல் சொல்றபடிதான் கேட்பாங்க. தேர்தல் வியூகத்திலிருந்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும் எல்லாத்திலுமே அவருடைய ஈடுபாடு இருந்தது, அறிவுரை இருந்ததுன்னு சொல்லலாம். அவருடைய மகன் தான் இந்த ஃபைசல் அகமது பட்டேல். இவர் பல, அதாவது வெளிப்படையா பல விஷயங்களை அந்த நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கேள்வி கர்நாடகால யாரு முதல் மந்திரியா வர்றதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கு. ஏன் காங்கிரஸ்ல இது மாதிரி இருக்கு அப்படின்னதுக்கு, இதுக்கு காரணம் வேற யாருங்க, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு உடைச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஆளுக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க. சோனியா காந்தி சித்தராமையாவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி டிகேஎஸ் சிவகுமாரை சப்போர்ட் பண்றாங்க. இவங்க பிரியங்கா காந்தி வாத்ரா வேற ஒருத்தரை சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி, குழுக்களை உண்டு பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி இவங்க தான் குழப்பிட்டு இருக்காங்க. இதற்கு தீர்வு காணவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு காங்கிரஸ்க்குள்ள குழுக்களா பிரிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க என்ன இந்த மாதிரி இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்கன்னா, ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. பீகார் தேர்தல்ல வெற்றி பெற வேண்டும்ங்கிற முனைப்பே இல்லாம செயல்பட்டது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி தான். பீகார்ல இவ்வளவு மோசமா 6 இடத்துல ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்திருக்கிறது, அவ்வளவு மோசமான ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு முதற் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா வாத்ராவும் ராகுல் காந்தியும் தான் காரணம் அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப பகிரங்கமான அட்டாக் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, அவர் பாட்டுக்கு அவருடைய வெளிநாட்டு அவருக்கு வெளிநாட்டு மனைவின்னு நினைக்கிறேன். அவங்க கிறிஸ்தவங்க வேற, அவருமே கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டார். அவங்க வீட்டுல நீங்க பார்க்கலாம், லல்லு பிரசாத் வீட்டுல பாத்தீங்கன்னா இயேசுனுடைய சிலைகளை எல்லாம். உடனே கேட்காதீங்க சார் அவர் மதம் மாறினது தவறா அப்படின்னா, நான் மதம் மாறினது தவறுன்னு சொல்லல, ஆனா இந்துக்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க மதம் மாறுங்க, எந்த மதத்தை வேணா பின்பற்றுங்க, மதமே இல்லாம இருங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துவை ஏமாத்தி, ஆனா நீங்க அந்த மாற்று மதத்திற்கு ஆதரவா செயல்படுறது, அதை நிறுத்துங்க, அந்த தகுடுதத்தை நிறுத்துன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுங்க. என் பேரு தேஜஸ்வி யாதவ்ப்பா, ஆனா நான் கிறிஸ்துவர்னு சொல்லி சொல்லுங்களேன், பார்க்கலாம் தைரியமா. ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ற தகுடுதத்தை அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப முன்னாடியே சொல்லி ஓட்டு கேளுங்களேன், பார்க்கலாம். அதுதான் முக்கியமான. அவர் பாட்டுக்கு ஒய்ஃப் குழந்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஐரோப்பால டூர் போயிட்டு இருக்காரு ஜாலியா. இங்க பீகார்ல நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னாரு. ஏன் இப்ப கூட செய்யலாமே. மக்கள் தொண்டுங்கிறது பதவியில இருந்தாதான் இல்ல, எல்லாமே இல்லாமல் கூட செய்யலாம். ஒன்னும் செய்யல, அவர் பாட்டுக்கு யூரோப்ல டூர் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியை பின்பற்றக்கூடிய தானே, அவருடைய தலைவரா ஏத்துக்கிட்டு அவர் வழியில போறவங்க தானே. அந்த மாதிரி சொல்லிட்டு பீகாரினுடைய எலெக்ஷன்ல படுதோல்வி அடைந்தது, மிக மிக மோசமான பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் பிரியங்கா வாத்ராவும் ராகுல் காந்தியும் தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. என்னங்க இப்படி எல்லாம் ஓப்பனா பேசுறீங்கன்னா, ஆமாங்க உங்களுக்கு தெரியாதுங்க, இப்ப எங்க அப்பா இறப்பதற்கு முன்னால 2020 இறந்தாரு. அவர் இறப்பதற்கு முன்னாடி என்கிட்ட டெல் ஆல், எல்லாவற்றையும் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல UPA 1 UPA 2 அதுல நடந்த நிகழ்வுகள் பல விதமான இது எல்லாத்தையுமே அதுல எழுதி வச்சிருக்காரு. அதுல எப்படி எப்படிலாம் கட்சியை நடத்தலாம், எப்படி எப்படிலாம் காங்கிரஸ் முன்னெடுப்பு செய்யணும், மக்களுக்கு எப்படி இது பண்ணணும், ஆட்சிக்கு எப்படி வரணுங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. இதை எல்லாத்தையும் நான் ராகுல் காந்தி கிட்ட கொடுக்கறதுக்கு பல முறை முயற்சி செஞ்சேன். எங்க அப்பா இறந்ததுல இருந்து ராகுல் காந்தி கிட்ட
பேசுறதே கிடையாது. ஒரே ஒரே ஒரு தரம் தான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரா போது நானும் கூட சேர்ந்துக்கிட்டேன். குஜராத்ல வந்து பார்த்தா பேசணும், அத்தோட சரி. அவர் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப கேட்டாலும் நேரம் இல்லைங்கிறாரு. இந்த புத்தகம் இதுல எழுதியிருக்காரு, அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கேன்றாங்க, இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க, இதை படிங்க அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைங்க. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தாய்லாந்து போகணும், அதுக்கப்புறம் வந்து கட்டார் போகணும், அங்க இருக்கு பாகிஸ்தான் உளவாளிகளை சந்திக்கணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து துருக்கி முடிஞ்சா போகணும், இந்த மாதிரி பல நாடுகளுக்கு, யூரோப்புக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும். அங்க போய் யூனிவர்சிட்டியில எல்லாம் அவருக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க லெக்சர் கேட்கறதுக்கு. அவருக்கு நேரம் இல்லை, அதனால இது வாங்கல. இதை சொல்லிட்டு இதை விட இன்னும் மோசம் சோனியா காந்திங்கிறாரு. என்ன சோனியா காந்தி பத்தி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சோனியா காந்தி இன்னி வரைக்கும் என்னுடைய அம்மாவை வந்து பார்க்கவே இல்லை, ஒரு துக்கம் கூட கேட்கல. எங்க அப்பா இறந்த அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்க குடும்பத்தை அவரு கான்டாக்டே பண்ணல. சோனியா காந்தி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவ்வளவுதான். எங்க அப்பாவுடைய இது அவ்வளவு உழைச்சிருக்காரு. அவர் பதவியில இருந்திருப்பாரு, நிறைய இது பண்ணிருப்பாரு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா காங்கிரஸுக்காக அவர் உண்மையாகவே ஒரு விசுவாசியாக இருந்தார். அவர் அதுவும் குறிப்பா இந்த காந்தி குடும்பத்துக்கு ஒரு தீவிரமான விசுவாசியா இருந்தார். அதை வந்து மறுக்க முடியாத உண்மை அது. அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பாருங்க எங்க வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு வார்த்தை கூட எங்க அம்மா கிட்ட இன்னி வரைக்கும் சோனியா காந்தி உங்க கணவர் இறந்து விட்டாரு, எப்படி என்ன, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், ஒண்ணுமே கேட்கலங்க. இன்னி வரைக்கும் அவங்க ஒரு போன் கால் கூட பண்ணல அப்படிங்க. அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, காங்கிரஸ் வந்து அழிந்துகிட்டே வருதுங்க. பிரியங்கா வாத்ரா லாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட், அவங்க முடிஞ்சு போச்சு அவங்க கதை. என்ன செய்யணும் அப்படின்னா, காங்கிரஸ்ல இந்த காந்தி பரிவார் இருக்கு இல்லைங்களா, அவங்க வெளியே போயிடணும், காங்கிரஸ் விட்டு அவங்கள ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறாரு. அவங்க ஒதுக்கி விட்டு நல்ல நல்ல தலைவர்கள், இப்ப சசி தரூர் பாருங்க, என்ன அருமையான தலைவர். அதே மாதிரி திக்விஜய் சிங்கை போற்றி புகழ்றாரு. இவங்கெல்லாம் நல்ல நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க, இவங்கள வந்து காங்கிரஸ்ல தலைவர்கள் ஆக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன காமிக்கிறாருன்னா, காங்கிரஸினுடைய ஒரு கூட்டம் நடக்குது, பல பேர் இருக்காங்க, அதுல முக்கியமான நபர்களை மட்டும் அந்த கூட்டத்துல இருக்க சொல்லிட்டு பின்னாடியில இருந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாருங்க, நியூஸ் 18ல தான் ராகுல் சிவசங்கரனுடைய வீடியோ தான் அது. மற்றவங்க எல்லாம் விரட்டுறாங்க, வெளியே போங்க வெளியே போங்கன்னு. ஏதோ ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடக்கும். என்ன சீக்ரெட் மீட்டிங்? குறிப்பா சொல்றாரு, ஓட்டுச்சோரி நாங்க அது தோத்து போச்சு, மக்கள் கிட்ட ஈடுபடல. எஸ்ஐஆர் நாங்க ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல, என்னுடைய பேர் விடுபட்டு போயிருக்கு, இதுல வந்து தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையத்தின் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்திருக்காங்க, அவங்களும் தீவிரமா எல்லாத்தையும் பார்த்து அலசி ஆராய்ஞ்சுதான் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆக இவங்க எடுத்த எல்லா டூல் கிட், எல்லா முனைப்புகளும் அப்படியே பிசுபிசுத்து போய் ஒரு வெறுப்புல இருக்காங்க. இப்ப அடுத்த டூல் கிட்டுக்கு பிளான் பண்றாங்களோங்கிற மாதிரி படுது. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன நேரம் ஆயிட்டு இருக்கு, த கிளாக் டிக்கிங் அது மாதிரி இங்க நாளாக இன்னும் வலுப்பெற்று வருகிறது. அதனால என்ன, எத்தையாவது பண்ணணும். என்ன பண்ண போறாங்களோ, யாரு செய்ய போறாங்களோ என்னன்னு தெரியல. அதை கம்பேர் பண்ணி தான் நான் ஒரு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது இந்த DK சிவகுமாருக்கும் இவருக்கும் வந்த தகராறுல, அதாவது சித்தராமையாவுக்கும் யாரு, அதுல நான் சொல்லியிருந்தேன், சோனியா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் சரி துபாய்க்கு போயிருக்காங்க. துபாய் வந்து நல்லா கவனிங்க, பாகிஸ்தானுடைய ISI, அதுக்கப்புறம் சைனாவுடைய MSS, அமெரிக்காவினுடைய CIA, அதுக்கப்புறம் CIA, அதுக்கப்புறம் துருக்கியினுடைய பல இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ், இவங்கெல்லாம் ஒண்ணு கூடுற இடம். அங்க எப்ப பார்த்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும். யார் வராங்க யார் போறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சார் UAE வந்து இந்தியாவிற்கு உற்ற நண்பன் ஆயிற்று, அவங்க வந்து மிகப்பெரிய அவார்டெல்லாம் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அவரு போய் இவங்களெல்லாம் இது மாதிரி வர விடாதீங்க, செய்ய விடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நல்லா கவனிங்க, UAE, கட்டார், சவுதி அரேபியா எல்லாமே அமெரிக்காவினுடைய கைப்பிடியில இருக்கு. அங்க அவங்களுடைய ஏர் பேஸ், ராணுவ அமைப்புகள் எல்லாம் அங்க இருக்கு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஒரு நாடா, மோடியை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல தலைவரா. ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டுக்களவாணி திட்டம்னு வரும்போது UAE அரசினாலேயோ இல்ல வேற யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அது எல்லாமே CIA அவங்கள சார்ந்தது. அவங்க சொல்படிதான் அவங்க கேட்டுதான் ஆகணும். அதெல்லாம் அதுல பல சிக்கல்கள் இருக்கு, வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாரும், நான் பல வீடியோல சொல்லியாச்சு, பதிவுல சொல்லியிருக்கேன், அரசாங்கத்தை கேள்வி கேட்காது. ஏன் இதை செய்யல? உளவுத்துறை என்ன மிக்சர் சாப்பிடுதா? நீதித்துறை என்ன பண்றாங்க? சரியான முன்னெடுப்பு. இந்த பாருங்க, சின்ன விஷயம், திருப்பரங்குன்றத்துல நீதிப்படி ஆதாரங்கள் அடிப்படைப்படி அப்பா இவங்களுடைய மத வழிபாடு பல 100 ஆண்டுகளாக 1200 ஆண்டுகளாக இதை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க உங்க மதம் வந்து 1400 வருஷம் தான், அந்த மதத்துக்கு ஒரு 200 வருஷத்துல இருந்து தான் இருக்கு வழிபாட்டு முறைகள். கோர்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம், கோர்ட்டுக்கு அகென்ஸ்டா தான் போவோம் அப்படின்னு. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு
பல நீதிபதிகள் கண்டனம் வேற சொல்லியிருக்காங்க. போறாங்க இங்க இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த தமிழ்நாடு மேல்முறையோட தூக்கி குப்பைத்தொட்டியில போடுற மாதிரி போட்டுட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற சிஸ்டம் அந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டாங்க எல்லாரையும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் அங்க கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் எதிரா நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஒரு குழு, ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரு சப்போர்ட் பண்றாங்க? இங்க ஆட்சியில இருக்கக்கூடிய டிஎம்கே தான் அதை சப்போர்ட் பண்ணுது. அந்த தைரியத்துல தான் இவங்களும் அந்த மாதிரி ஆடுறாங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. எப்படி கட் பண்ண முடியும்? அதனாலதான் நான் திருப்பி நான் பல வீடியோல சொல்லியாச்சு. அண்ணாமலைக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு ஏதோ Z+ செக்யூரிட்டி கிடையாது. ஓட்டு போட்டு பதவியில் அமர வைத்தால் தான் பாதுகாப்பு. அதுதான் அவர் பதவியில் இருந்தால்தான் பாதுகாப்பு. பதவியில் இருந்தால்தான் நியாயமாக நேர்மையாக செயல்பட முடியும். இந்த நாட்டினுடைய இறையாண்மை காக்க. இல்லைன்னா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. அதுக்கு எதிராக தான் செயல்படுவார். இதைத்தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே. ஸோ தயவு செஞ்சு, ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? அவரை தோக்கடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஆனாலும் அவர் பாவம் விடாந்தோடன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய கடமையை அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்காவது இந்த மக்கள் கொஞ்சம் திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு விட்டு போகல, அவ்வளவுதான். இன்னும் அதீத நம்பிக்கை வச்சிருக்காரு. சரி, இப்ப நம்ம கமிங் டு திஸ் பாயிண்ட். அந்த மாதிரி பல இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான். என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஃபைசல் அகமது பட்டேல் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்ல புதிய தலைவர், புதிய ரத்தம் வரணும், இவங்க எல்லாம் இந்த ஃபேமிலி விட்டு விலகணும் அப்படிங்கிற. இப்ப மோடியும் அமித்ஷாவும் பாருங்க எந்தெந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பெல்லாம் செய்யறாங்க. எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த நாடு ஃபுல்லுமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க கண்ட்ரோல்ல முழுமையாக இருக்கு. நானும் கூட அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். அமித்ஷா, மோடி எல்லாரையும் நான் சந்திச்சிருக்கேன். நான் சந்திச்ச போது பல விஷயங்களை பத்தி விவாதம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். எனக்கு பிரமிப்பா இருக்கு. நான் வந்து பாஜகவுல சேர்றதுக்கு கூட இருக்கேன், ஆனா அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் சொன்னாங்க, இப்போ சேர வேண்டாம், நீ இரு, இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்து க்ஷீணித்து வருகிறதுன்னு அந்த மாதிரி ஆயிட்டு. அது வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி வேகமாக விழுந்துகிட்டு இருக்கு. அப்படி ஃபாலிங் இந்த பிட்டுங்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இதை தவிர உறுதியா இன்னொன்னு சொல்றாரு, இன்னும் 15-20 வருஷத்துக்கு காங்கிரஸால மத்தியில ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற. ஸோ ஆக மொத்தம் இந்த சோனியா காந்தி இவங்களும் ராகுல் காந்தியும் எதுக்கு துபாய் போறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது 15-20 வருஷம் வர முடியாதுன்னா ஏதாவது பண்ணணும். ஏன்னா போன சில வீடியோல சொன்ன மாதிரி தான், தேர்தல் மூலமாக ஆட்சிக்கு வர முடியாட்டா வேற ஏதாவது முனைப்புகள் எடுத்து, தகுடுதத்தங்களை செய்து, முன்னெடுப்புகளை செஞ்சு இப்ப இருக்கிற ஆட்சியை கவிழ்த்து, எப்படி பங்களாதேஷ்ல முகமது யூனுஸ் பதவிக்கு வந்தாரோ அந்த மாதிரி பதவிக்கு வரணும். வெளிநாட்டுக்காரருடைய சதித்திட்டத்துடனும் உதவியுடனும் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா. ஆக மொத்தம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. வெகு விரைவில் இந்தியாவில் ஒரு கலவரம் நடப்பதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிறதா இருந்தது. போன வீடியோல நான் சொன்ன மாதிரி அது எப்படியோ நல்ல வேளை அண்ணாமலை கொடுத்த விளக்கத்தினால மக்கள் தெளிவாயிட்டாங்க. இனிமே இவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான மனோநிலைக்கு வந்துட்டாங்க. இனிமே தமிழ்நாட்டில் அசம்பாவிதம் நடப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம், கடினமான ஒன்று. அதையும் மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னா அது அப்புறம் கடவுளுக்கு தான். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, முன்னாடிலாம் நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன், காந்தி, அது குறிப்பா ராகுல் காந்தி எல்லாம் ரொம்ப புத்திசாலி, திறமையான தலைவர் அப்படின்னு. அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவரை கெடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது எனக்கு, ராகுல் காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா வாத்ராவா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஒண்ணுமே சரி கிடையாது. திறமையான தலைவர்களே கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான திறமையும் கிடையாது, அவங்க வெளியே போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபேமிலி வந்து தனக்குன்னு 1-2 தொகுதியை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. அங்க எப்படியாவது தன் குடும்பத்தை சார்ந்தவங்க அங்க எப்படியாவது போட்டி போட்டு அங்க ஜெயிச்சிடணும்னு பாக்குறாங்க. இல்லைன்னா சிறுபான்மையர் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல போட்டிட்டு எப்படியாவது வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் இருந்து அந்த சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைவராகவும் அவங்களே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க யாரு கை காமிக்கிறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு மல்லிகார்ஜுன் கார்கே, அவர் வேற யார் சொல்றதையும் ஒன்றும் கேட்க மாட்டாரு. இவர் வந்து ஒரு காங்கிரஸினுடைய ஸ்டூஜ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு, அடிவருடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. அவங்களதான் தலைவரா போட்டு எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸினுடைய நிலைமை அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, ராகுல் காந்தி வயநாடுல இஸ்லாமியர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் வெற்றி பெற்றார். அப்புறம் அங்கேருந்து வந்து
இதுல வெற்றி பெற்றார் பரேலியில. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வாத்ரா அதே வயநாடுல ராகுல் காந்தி ராஜினாமா செஞ்ச உடனே அங்க நின்று அவங்க ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல 3 MP ஆயிடுச்சு. இப்ப நாளைக்கு வந்து பிரியங்கா காந்தி வந்து தன்னுடைய பெண், தன்னுடைய மகன் அவங்க எல்லாரையும் மேடையில ஏற்றி மைக்க கொடுத்து அவங்கள பேச சொல்றாங்க, மக்களை கைத்தட்ட சொல்றாங்க. அதாவது அவங்கள அறிமுகப்படுத்துறாங்களா, அரசியல் வாரிசுன்னு அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அத மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னு அடுத்தவங்க குறை சொல்றாங்க, திட்டுறாங்கன்றது வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி அதே என்னுடைய அப்பா நின்ன தொகுதியான பரூச்சுங்கிற இடத்துல 30 வருஷமா அங்கதான் அவர் வந்து எம்பியெல்லாம் இருந்திருக்காரு. அந்த தொகுதியில நான் சீட்டு கேட்ட போது எனக்கு கொடுக்கல, உங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அவர் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும் போதே இந்த ஃபைசல் அகமது பட்டேல் திருப்பி திருப்பி சொல்றாரு, அங்க தோத்துட்டாங்க காங்கிரஸ் அங்க தோத்துருச்சு அப்படின்னு. ஆக்சுவலா அங்க தோத்தது வந்து ஏஏபிக்கு கொடுத்துட்டாங்க அந்த சீட்டை, அவங்க தோத்து போயிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஏதாவது கொஞ்சமாவது ஒரு மதிப்பாவது இருந்திருக்கும், அதுவும் இல்லாம ஆக மொத்தம் ஃபைசல் அகமது பட்டேல் ஒதுக்கப்படுகிறார். காங்கிரஸ்ல யார் யாரெல்லாம் விசுவாசியா இருந்து அந்த கட்சிக்கு உழைத்தார்களோ அவங்களுடைய வாரிசுகளோ இல்ல அவங்க தொடர்புல இருப்பாங்களோ ஒதுக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதுதான் காங்கிரசினுடைய கொள்கை அப்படிங்கறத அவரு சொல்லி இருக்காரு இந்த இடத்துல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. PV நரசிம்மராவுக்கு என்னாச்சுன்னு தெரியும், சீதாராம் கேசரிக்கு என்னாச்சுன்னு தெரியும், எத்தனையோ லீடர் இருக்காங்க. இத மாதிரிதான் அவங்கள கம்ப்ளீட்டா அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஃபைசல் அகமது பட்டேலும் இத்தனைக்கும் சோனியா காந்திக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த அகமது பட்டேலுடைய பையன் கம்ப்ளீட்டா ஒதுக்கப்படுகிறார் என்பதுதான் நிதர்சனம். சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.